எப்போ பார்த்தாலும் நானே சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவள் சமைச்சு கொடுக்கட்டும், நம்ம சாப்பிடுவோம். கொடுக்கா தூக்கி இருக்கனே. ராஜா மட்டும் மிஸ்ஸிங். அவர் வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அவர் அங்கேயே பிரியாணிக்காக காலையில் 11 மணிக்கே போயிட்டாரு. சாப்பிடவே இல்லை அவரும். நிவிதாங்க இங்கே ஃபஸ்ட்டு திவ்யை வச்சிங்க இங்கே. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் இருக்கிற ஹார்பருக்கு தான் கிளம்பிட்டோம். ஹார்பரே இது வரைக்கும் கௌசல்யாவே பார்த்தது இல்லையா? சரி அப்படியே அவளுக்கு காமிச்சிட்டு அங்கே போய் நண்டு மீன் ஏதாவது கிடைக்குதா, இன்னைக்கு சண்டே இல்லையா, ஏதாவது கிடைக்குதா பார்த்து வாங்கி. திரும்ப ஏதாவது கூத்து பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்லை அது சொல்லிட்டு இறால் பிரியாணி மட்டும் நமக்கு வேணவே வேணாம். நான் இதுக்காக போடவே மாட்டேன். என்ன சொன்னாலும் சரி, பிடிச்சவங்களாம் தப்பாக நினச்சிக்க வேணாம். எனக்கு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு நான் போட மாட்டேன். சரி வாங்க. உனக்கு பிடிக்கலையா தங்கம்? உனக்காக தான் தங்க போட்டேன். ஆனால் அப்போ சாப்பிடும்போது இறாலா எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் நாங்கள் போகிறதே வந்து மெயின் நண்டு வாங்குறதுக்கு தான். நண்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி வாங்க போகலாமா? போகலாம். நண்டு இவனே சொல்கிறான் நண்டு கிடைக்க சான்ஸ் இல்லைன்னு. சரி வாங்க பார்ப்போம். ஏறு. இப்படி வா, நீ இங்கே வா, சித்தப்பா முன்னாடி வந்துக்கிட்டு முடியா. இங்கெல்லாம் கூறு கணக்கில் தான் விற்பாங்க போல. ஹார்பருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வரோம். ஆமாம். ஏன் சீத்து இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை. கல்யாணம் 5 வருஷம் ஆகுது, அவளே வந்தது இல்லையா? நானே எங்கே வர போனேன்? இங்கே வரணும் இதான் ஹார்பரா? ஆமாம். எப்படி இருக்கு பத்தியா? மீன் பார்த்தா எவ்வளோ அதுதாண்டி எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா ஒரு தடவை குளத்துல மிதந்து வந்து கரும்பு காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய மீன் தான் பொட்டக்கடின்னு விழுந்துட்டு எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் தெருவே நீ மீன் குழம்பு தான். இவ்வளவு பெரிய மீன் கொண்டு வந்து எதுலயே போட்டு வச்சிருந்தோமே, தொட்டியில போட்டு வச்சிருந்தோம். அவ்வளவு பெரிய மீன், அந்த மாதிரி இருக்கு இந்த மீன். இந்த நண்டு தான். அதோ இருக்கு பாருங்க. இங்க வந்தோம்னா நம்ம எல்லாமே வாங்கிக்கலாங்க. ஆனா எல்லாமே ஏலம் அதெல்லாம் போதுண்டா சாமி. அது வேண்டாமா, நீல கலர் மட்டும் அந்த நீல தான் நீல மட்டும் கொடுங்க. $650. 650 ஒரு கிலோ 5 நண்டு தான் இருக்கு. பெரிய நண்டா இருக்குங்க. எனக்கு நண்டை பத்தி தெரியாது, திங்க தான் தெரியும். உனக்கு அதானே தெரியும், வேற என்ன தெரியும்? அதனாலதான் அவளை பார்த்து எடுத்துனா அவளுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா சொல நண்டா இவ்வளவு ரேட் போட்டு வாங்குறோம் இல்லையா, சொல நண்டா ஆயிடுன்னு சொல்லிட்டு நல்ல நண்டா பார்த்து வாங்கணும். போலாமா? ஓகே தானே? கிணறு மாதிரில நோன்ற எங்க போற? இங்க வா. இந்த உனக்கு இந்த காலையில இளநீ வாங்கி வந்து வச்சிருந்தாங்களா, வந்ததும் அது சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வெட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ வெட்டி குடிச்சுக்கணும். நான் என்னால மேடு. அப்பா செத்துருச்சு தானே? அங்கேயே செத்துதான் இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய நண்டுன்னு. இதுவே ப்ளூ கலரா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இருந்தாலும் இதுவும் டேஸ்டா தான் இருக்கும். கூட தெரியுமா? நண்டு நல்ல நண்டு தானே? ஃப்ரெஷ் தானே? ஃப்ரெஷ் தான். பொடுக்குன்னு புட்டோனே வேணுமா வருது. கல் நண்டுனா நீ புட முடியாது தெரியுமா? அதெல்லாம் உடச்சி எடுக்கணும். இதெல்லாம் அப்படி கிடையாது, இது டக்குன்னு புட்டுடலாம். ஒரு தடவை என்ன பண்ணேன், இதை எடுக்காம விட்டுட்டேன். பரபரப்புல. அதுக்கப்புறம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் குழம்புலாம் வைக்கல, எடுக்காம விட்டா என் மாமியார் எடுத்து போட்டாங்க. சீதா இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு. அந்த இதையும் எடுத்துடணும். அதுதான் இல்லை, எனக்கு நண்டு புல தெரியும்டா. அதுக்கப்புறம் நான் நண்டு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? கிட்ட கேட்டு பாரு. ஒரு குண்டா நண்டு பிடிச்சிருக்கேன், வயல் நண்டு. எதுக்கு எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வயல் தானே, மழை பெஞ்சுதுன்னா கிளம்பிடுவோம் நண்டு பிடிக்கிறதுக்கு. நிவி முழிக்கிறதுக்குள்ளே நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு வறுக்க வந்துட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவளும் குளிச்சுட்டா.
நண்டு வறுக்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, இஞ்சி பூண்டை தட்டி வச்சது, அதனால அதிகமாக தெரியும். எப்போ பார்த்தாலும் நானே சமைச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு அவள் சமைச்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். கேட்பீங்க அவங்க மட்டும் அவங்க வீட்டில் சமைக்கலையான்னு, அதுக்கு என்னமோ இங்கே செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு புதிய இடமா இருக்குல்ல, கொஞ்சமாக உப்பு. நீ ரொம்ப தப்பு. ஏன் நண்டுலாம் நான் தான் கழுவுனேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். ஹவுஸில் போய் தேங்காய் திருவுறதே நாங்கள் மறந்துட்டோம். தேங்காய் திருவி அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைக்கிறது என்ன ஒன்றுனா மிக்சியை போல தான் நீவி எழுந்திரிச்சிருவானே, அதுக்கு பயந்துட்டு இப்போ நான் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி இந்த வேக வச்சுட்டு போயிட்டேன்னா வச்சுங்களேன், நான் உள்ளே போய் கதவை சாத்திட்டு அவங்க கூட இருப்பேன். அப்போ மிக்சியை போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் திருவ போயிருக்கா. அதுக்குள்ளே நான் இதை வதக்கிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு போயிடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். அப்படியே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுட்டு அது கூட கொஞ்சமாக மிளகு சீரகம், கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட்ல போட வேண்டியது எல்லாத்தையும் லாஸ்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. மிளகு சீரகத்தை வதக்கணும், அதை வதக்காமல் விட்டுட்டேன். இப்போ கொதிக்கும் போது போட்டுட்டேன். அது கூட அப்படியே நம்ம கழுவி வச்ச நண்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி இன்னும் நல்லா கிளறி அப்படியே கிரேவி மாதிரி இறக்கினா ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிவி தங்கம், நிவி பட்டு இப்போதாங்க எழுந்திரிச்சான். நிவி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து தூங்கியிருக்கான். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா நம்மள. ஆமாம், ரொம்ப நேரம் தூங்கி நம்ம வீட்லேயே தூங்குவோம் 1.5 மணி நேரம், முண்டிக்கிட்டே இருப்பான் அந்த தொட்டிலில். ஆனால் வந்து இங்கே முண்டவே இல்லை கொசுலா, டக்குன்னு இப்போ எழுந்திரிச்சிடும், அவ்வளோதான். 12 மணி தூங்கினானே. காலையில் நான் ஆனால் 11:30 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்திருக்கானே, அதுவே பெரிய விஷயம்ல. அல்கி ஓய், என்கிட்ட பார்க்க மாட்டீங்களா? என்ன பார்க்க மாட்டீங்களா? காலையில் பார்க்க மாட்டேன். ஐயோ, தூங்குறான். முடிஞ்ச பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவனோடது கோவமா இருக்கா? இந்த தேங்காய் ஊற்றிட்டு வந்துடுறேன்டி. நல்லா கொதிச்சுட்டு இப்போ அது கூட தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அப்படியே இது கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நண்டுக்கு எப்பயுமே ரசம் தான் நல்லாயிருக்கும். அதனால ரசம் குழம்பு வச்சா, எனக்கு நண்டு குழம்பு வச்சா பிடிக்கும். பட் ரசத்துக்கு நண்டு வறுத்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அதனால் ரசமும் வச்சுட்டேன். ரசம் என்றைக்குமே கொதிக்கவே கூடாது. அப்படியே பொங்கி வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடணும். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நண்டு நல்லா சுண்டணும், அப்படியே மூடி வச்சுருவோம். இவ்வளோ முறுக்கு இருக்கா? தீபாவளிக்கு முறுக்கு சுட்டு தீர்ந்து போச்சு. இப்போ திரும்ப அம்மா சுட்டு அனுப்பியிருக்காங்க. ஆமா, சுட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. முறுக்கு கொடுத்துறாத அவனுக்கு, முனிக்கணும் ஆளு. நல்லா மொறு மொறு. தொட்டோன்னே உடையுதாங்க. நிவி நிவி நிவி, என்ன உடைக்க தானே போற? ஆமா, குடி எல்லாருக்கும், எல்லாரும் கொடுங்க. அங்க கொடுங்க, அப்பா கொடு. நிவி அப்பா கொடு. வாய மாறானோ. ஓ, என்னாச்சு? கையில குத்திட்டா? நான் தர மாட்டேன்னுமா. அம்மாக்கு தரமாட்டேன். யார் கொடுக்கணும்? அம்மாக்கு. சித்தியா அம்மா கொடுப்பியா? சித்தி கொடு. அவ்வளோதாங்க, நண்டு வறுத்துட்டேன், ரசமும் வச்சாச்சு, சாதமும் வச்சுருக்கேன். அப்படியே சாதம் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். பாருங்க, இது கொடுக்கா தூக்கியிருக்கேனே. அப்படியே அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி.
சூடா சாதம், அப்புறம் ஆம்லேட்டு, ரசம், நண்டு வறுவல், அப்பளம் வேற இருக்கா? ஆமா, ரசத்துக்கு அப்பளம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நிவி உனக்கு தட்டு போட்டாங்களா? அப்படிதான். ஆமாப்பா, நானும் பெரியாள் ஆயிட்டுல. சாப்பிடுங்க பொறுமையா. ராஜா மட்டும் மிஸ்ஸிங். அவர் வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அவர் அங்கேயே பிரியாணிக்காக காலையில் 11 மணிக்கே போயிட்டாரு. சாப்பிடவே இல்லை அவரும். நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாரு. நாங்கள் காலையில் இட்லி சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது. ஆமாம், காலையிலே போயிட்டு நம்மளாம் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து. ஆமாம், மீன் இல்லை நண்டு. நம்மளா போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது. போதுமா? ரொம்ப வருஷம் ஆகுது இந்த நண்டு சாப்பிட்டு. இல்லை வேணும், கல் நண்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த நண்டு சாப்பிட்டு. நான் நிவிக்கு ரசம் ஊற்றி தயிர் ஊற்றி அடித்து ஊட்டி விட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். ஏன்னா அப்புறம் பசியில் வந்து அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சோம். இல்லை 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 என்னடா பொய் சொல்ற? அம்மா உனக்கு ஊட்டி விட்டுச்சுல? குழந்தையும் தெய்வமும் ஒன்று, பொய் சொல்ல மாட்டாங்க. அம்மா ஊட்டி விட்டுச்சுல? இந்தா இல்லை 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 எப்படி சொன்னா பார்த்தியா? உனக்கு ஃபஸ்ட்டு புட்டு. எப்படி இருக்கு? வினோதான் அழகா சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. நிவியே பாரு இது ஏய், எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த இரு, உங்களுக்கு நண்டு எடுத்து தரேன். அண்ணனுக்கு கொடுத்தேன், உனக்கு கொடுக்கவே இல்லை. திவிக்கு வந்து நண்டு உடைக்க தெரியாதுங்க, அதனால சீத்தான் உடைச்சு தருவா எப்பவுமே. உனக்கு பிடிச்சிருக்காதங்க? நண்டே பிடிக்கான்னு சொன்னேன். ரசத்துக்கு எப்பயுமே காரம் ஜாரமா. ஏன் நண்டு சாப்பிடு. சொல நண்டுலாம் இல்லை, நல்ல நண்டு தான் சொல்லியா. சதையா இருக்கு. இந்த ஏய் ஏய் பொறுமையாடி. நீ சாப்பிட்றத பார்த்தா வாயு ஊறுது எல்லாத்துக்கும். அதுக்குள்ள அவ்வளோ இருக்கு. நான் சதை இந்த ரெண்டு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. எல்லாரும் என்னடா இப்படி வந்துட்டு இரும்புறீங்க? பெப்பர் தூக்கலா இருக்கோ ஒருவேளை? என்னன்னு தெரியல, எங்க 2 பேரும் கோல்டு, அதனால அப்படி இருக்கு. அழுக்கு பார்த்து பொறுமையா பொறுமையா வாங்க. எல்லாமே எடுத்தாச்சு. ஊருக்கு போக வேண்டியதான். இந்த வகையில் சாப்பிட்டுட்டு நாங்க உடனே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆமா, காரில் தானே போகிறேன். இங்கேருந்து வீட்டில் போய் இறக்க போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு என்ன பவுட்ரு மேக்கப்பு நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. போதும் வா, நம்ம காருக்குள்ள தானே இருக்கோம். தண்ணி வருது. எங்க போறீங்க? இங்க வா. எப்ப பார்த்தாலும் கட்டை பையா தான் எடுத்துட்டு போய் நீ. இல்ல, ரசம் நிவிக்கு தான். நிவிக்கு நைட்டுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு. அப்புறம் மாங்காய் 2 இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. அது துவரம் பருப்பு கொஞ்சம் வாங்கி போறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சுட்டிட்டு போயிடு. இந்த மாசம் எங்க அங்கேயும் ரேஷன் கடையில சின்ன துவரம் தான் போட்டாங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அம்மாட்ட எடுத்துட்டு வந்து போயிட்டு போனேன்னா திரும்பி போய் இது அம்மா கொடுத்த துவரையா? நிவிதாங்க இங்கே இரு. ஃபர்ஸ்ட் திவிய வச்சிங்க இங்கே. ரொம்ப சேட்டையாயிட்டான். சரி போலாமா?